ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கடவுள் இல்லாத கல்வி. இறைவன் இல்லாத கல்வி அறிவு மிகுந்த சாத்தான்களை உருவாக்குகிறது என்று முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் ஒருமுறை கூறினார். மிக மிக சரியான கூற்று இது. இன்றைய சமுதாயத்தில் படிப்பறிவை பெறாத பாமரர்களை விட கல்வி அறிய மிகுதியாக பெற்றவர்கள் அதிகமான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை கை கழுவி விடுகின்றவர்கள், விவாகரத்து செய்கின்றவர்கள், வாழ்க்கை துணைக்கு உண்மையில்லாமல் போகின்றவர்கள், ஒழுக்க விதிகளை மதியாதவர்கள், பிறரை மதிக்க தெரியாதவர்கள், ஆபாசமாக உடை அணிகின்றவர்கள் ஆகியோரின் எண்ணிக்கை உயர்கல்வி பெற்றவர்களின் மத்தியில் தான் அதிகமாக உள்ளன. ஏனென்றால் கல்வியறிவு மூளையை பிரகாசமாக்குகிறது என்று இதயத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தவில்லை. மனிதனுக்கு பிரகாசமான மூளை மட்டும் போதாது, பண்புமிக்க ஒரு இதயம் வேண்டும். மூளையை கல்வியறிவால் கூர்மையாக்க முடியும், ஆனால் இதயம் தேவனால் மட்டுமே பண்புடையதாக மாறும். மனிதனுடைய முன்னேற்றங்களுக்கு மூளையின் பங்கு மிகுதி. ஆனால் மனிதனுடைய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் இதயத்தின் பங்குதான் மிகுதி. எனவே மூளைக்கு கல்வியை கொடுப்பதை விட அதிகமாக இதயத்திற்கு கடவுளை கொடுக்க வேண்டும். பொதுவாக மனிதன் தனக்கு நல்ல கல்வியை பெற்று அறிவு அதிகரித்து விட்டால் வாழ்க்கை மிகுந்த சந்தோஷமாக மாறிவிடும் என எண்ணுகின்றான். அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் பொதுவாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வித்திறன் கிடைக்க அதிக கரிசனை காட்டுகின்றார்கள். நல்ல பள்ளிக்கூடம், சிறந்த கல்லூரி, உயர்ந்த கல்வி தகுதி, கவர்ச்சியான உத்தியோகம் என எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பாய் அமைந்திட மிகுதியாக பிரயாசப்படுகின்றார்கள். ஆயினும் இந்த கனவுகள் யாவும் நிறைவேறினாலும் பிள்ளைகளின் வாழ்க்கைகள் நன்றாக அமையாமல் போகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு இறை பயமும் கடவுள் பக்தியும் தேவ நம்பிக்கையும் சிறு வயதிலிருந்தே ஊட்டப்பட வேண்டும். அவைகள்தான் பிள்ளைகளின் இருதயத்தை சீர்படுத்தி சபையாக்கும். ஆனால் பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்கு பயப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றும் விரும்புகின்றார்கள். ஆனால் தாங்கள் தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் வாழ்கின்றோமா என்று சிந்திப்பதில்லை. பெற்றோர்கள் தேவ பக்தியோடும் ஒழுங்குமுறைகளோடும் வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் கருத்தாக போதிக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகளையும் அந்த வழியில் வளர்க்க முடியும்.